ஹாய் உறவுகளே! வெல்கம் டு குக்கு வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு நான் ஆல்ரெடி புளிலாம் ஊற வச்சு எடுத்துட்டேன் உறவுகளே. புளி ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி அதிலே மிளகாத்தூள்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால நான் மெஷர்மெண்ட் எதுவும் நான் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் உறவுகளே. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் கோல்டு வினர் ஆயிலும் நான் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வெந்தயம் வந்தோடனே கடுகு சீரகமும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிட்டு அது கூட கறிவேப்பிலை போட்டுக்கிட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் உறவுகளே வெங்காயம். அது வர அளவுக்கு நீங்கள் வதக்குங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்குங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்ச மாதிரி வேகணும். ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காய்கறி, அதாவது நான் எல்லா வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கேன் உறவுகளே. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட் மட்டும் தவிர்த்துக்கோங்க. கேரட், பீட்ரூட் மட்டும் தவிர்த்துக்கோங்க. மொச்சப்பயிரை வந்து நான் நைட்டே ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் புளி தண்ணி ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சொன்னேன்ல, மிளகாத்தூள்லாம் போட்டு, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி தண்ணியில் உப்பு போடல, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்கலாம் லேட் ஆகும் உறவுகளே. ஏன்னா நான் ஒரு மீடியம் சைஸில் குட்டி மீடியம் சைஸ் ஒரு இது வச்சுருக்கேன், பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போது திரும்பவும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்ப. இப்போது நான் கருவாட்டு குழம்புக்கு நான் வந்து கருவாடு வந்து குழம்பு கருவாடு தான் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப ரஃப்பாக இருந்து லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு பக்கம். இப்போது குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போது மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடுங்க. அதுக்கு டைம் எடுக்கும் மாங்காய் வேகிறதுக்கு. மாங்காய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம வெஜிடபிள்லாம் போட்டோம்ல, அந்த டைமில் போட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும். தோல் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த காய்கறிலாம் ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எந்த குழம்பு வச்சாலும் மாங்காய் ஆட் பண்ணணும். அப்போ தான் மாங்காய் வந்து கரையாது. திரும்பவும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. திரும்பவும் அப்படியே விடுங்க ஒரு 10 நிமிஷம். நல்லா மாங்காய் வேகட்டும். நல்லா கொதிக்கும் குழம்பு திக்காவும் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சா? மாங்காயும் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. இப்போது நம்ம கருவாடு ஆல்ரெடி ஊற வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். தண்ணியில் அலசி எடுத்துருச்சு. அந்த கருவாடை இப்போது நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து வஞ்சரம் கருவாடு, வாழை கருவாடு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குழம்பு கருவாடு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு. இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த கருவாடு வந்தால் போதும் உறவுகளே. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க. ஏன்னா இது பெரிய பாத்திரம், கருவாடு இந்த குழம்பு ஹீட்லேயே வெந்துடும் கண்டிப்பாக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. ஸ்கிப் பண்ணாத வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.